ninth question. If adjoint A equal to ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஃபைண்ட் A inverse. இங்கே A inverse நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, 8th கொஸ்டின் இதே மாதிரி தான். இஃப் adjoint Aங்கிற ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு நமக்கு A ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்துட்டு A inverse ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த adjoint கொடுத்துருக்குற அந்த மேட்ரிக்ஸ் எழுதுவோம். adjoint A equal to அந்த 3/3 மேட்ரிக்ஸ் எழுதலாம். 0 -2 0 6 2 -6 -3 0 6 அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை எழுதிட்டோம். நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலானா +or -1/√of டிட்டர்மினன்ட். இங்கே அட்ஜாயிண்ட் தானே இருக்குது, அதனால் டிட்டர்மினன்ட் adj இன்ட்டு adj. ஓகே, நம்ம 8th சம் என்ன பண்ணோம்? A ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அட்ஜாயிண்ட் A கொடுத்துட்டு A ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ A ஃபைண்ட் பண்ண என்ன ஃபார்முலா வந்துச்சு? இதே மாதிரி தான். +or -1/√of டிட்டர்மினன்ட் adjoint A இன்ட்டு adj of adjoint A. இந்த adjoint Aக்கு adjoint ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். adj of adjoint A அது A ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு adjoint A மட்டும் தான். இதுக்கு adjoint ஃபைண்ட் பண்ண வேண்டாம். +or-1/√of adjoint டிட்டர்மினன்ட் adjoint A இன்ட்டு adjoint A இதுதான் நமக்கு A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இதில் நம்ம எது மட்டும் ஃபைண்ட் பண்ணாலே போதும்? டிட்டர்மினன்ட் adjoint A. இந்த adjoint Aக்கு டிட்டர்மினன்ட் மட்டும் ஃபைண்ட் பண்ணால் போதும். ஏன்னா இங்கே இருக்கிறது adjoint A தான். இதுக்கு நமக்கு adjoint ஃபைண்ட் பண்ண வேண்டாம். Aக்கு வந்துட்டு +or-1/√of டிட்டர்மினன்ட் adjoint A இன்ட்டு adj of adjoint A அது Aக்கு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. இது A இன்வர்ஸ்னால +or-1/√of டிட்டர்மினன்ட் adjoint A இன்ட்டு adj A. ஓகே, அப்போ நமக்கு இந்த adjoint Aக்கு டிட்டர்மினன்ட் மட்டும் ஃபைண்ட் பண்ணாலே போதும். டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A ஈக்குவல் டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி adjoint டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுவோம்? சைன் ஃபஸ்ட் எழுதுவோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அது இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ரோ அந்த கோலம் எடுத்துட்டோம்னா அது இல்லாமல் ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்டோட நமக்கு என்ன பண்ணுவோம்? க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நமக்கு இங்கே 0 ப்ளஸ் இன்ட்டு 0 0 தான். அப்போ 0 இன்ட்டு அப்போ 0 கூட எந்த டைம் மல்டிப்ளை பண்ணாலும் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ இது எழுதவே வேண்டாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு அப்போ இந்த ரோ இந்த கோலம்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 6 -6 -3 6 இதை க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். 6 6 36 -6 இன்ட்டு -3 ப்ளஸ் 18 ஸோ -18 இன்ட்டு நெக்ஸ்ட் டைம் 0 தான். 0 இன்ட்டு தான் இந்த டைம் வரும். அப்போ இது எழுத வேண்டாம். அப்போ இது மட்டும் தான் இருக்கும். ஓகே, இப்போ ஈக்குவல் டு 2 இன்ட்டு 36 -18 36 -18 18. Therefore determinant of adjoint A equal to 2 into 18 36. இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint ஃபைண்ட் பண்ணிட்டோம். இங்கே நமக்கு ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னது? A இன்வர்ஸ். ஸோ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு +or-1/√of டிட்டர்மினன்ட் adjoint Aக்குள்ள வேல்யூ 36 இன்ட்டு adjoint A தான். adjoint Aனா அந்த கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிறது adjoint A தான். அப்போ அது டைரெக்டாக எழுதிக்கலாம். 0 -2 0 6 2 -6 -3 0 6. ஓகே, which is equal to +or-1/√of 36 வந்துட்டு 6 6 6 36. ஸோ √of 36 வந்துட்டு 6 +or-1/6 into 0 -2 0 6 2 -6 -3 0 6 இந்த A இன்வர்ஸோட வேல்யூ.